ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்ன நண்பர்களுக்காக இந்த பதிவு. விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில செவ்வாய் கிரகம் ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 23 நாட்கள், செப்டம்பர் 7 முதல் செப்டம்பர் 29 வரை இந்த நாட்களுக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். 8ஆம் இடத்துல பாவ கிரகம் இருக்கிறதும் எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு அது பாதிப்பு தான். 8ஆம் இடம் என்பது தடைகளை குறிப்பது, தோல்வியை குறிப்பது, கஷ்ட நஷ்டங்களை குறிப்பது, வலிவேதனையை குறிப்பது மற்றும் அதிகமான உடல் உழைப்பு, மன உளைச்சல், உடல் பாதிப்பை தருவது. அப்படிப்பட்ட இடத்துல செவ்வாய் கிரகம் நம்ம லக்னாதிபதி போராடும் போது நமக்கு கொஞ்சம் வீக் பாயிண்ட். ஆனால் அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதி ராகு நமக்கு 5ஆம் இடத்துல மீனராசியில் இருக்கார். அதனால 8ஆம் இடத்தினுடைய ஒரு பாதிப்புகளை, அதிகமான துன்பத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் அவர் உட்கார்ந்துருக்கார். அதனால அது மாதிரியான ஒரு கஷ்டம் வருமே அல்லது வந்துருமோ அப்படின்ற பயமெல்லாம் இருந்தாலும் அது நடக்காது. அது மாதிரியான நெகட்டிவான நிகழ்வுகள் நமக்கு நடக்காது. இன்பம் கிடைக்கும், சாதகமாக இருக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்ப சூழல் வளர்ச்சியாக இருக்கும், கலைகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும், குழந்தைகள் வழி ஆதாயம் கிடைக்கும், இத்தனையும் நடக்கும். அப்ப 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கிரகம் திருவாதிரை 1ஆம் பாதத்துல இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதம், அதுல ஒரு பாதத்துல 7லிருந்து 11 வரைக்கும் போகுது. அப்ப அம்சத்துல தனுசுல இருப்பார். இந்த காலகட்டம் நமக்கு வேலைக்கு நல்லது, பண வரவுக்கு நல்லது, தொழிலுக்கும் நல்லது. 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை 2ஆம் பாதத்துல போறது. அம்சத்துல மகர ராசியில செவ்வாய் உச்சமடையக்கூடிய அமைப்பு. இதுல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் பிறக்கும், துணிச்சலோட எதையும் செய்யலாம். நமக்கு இஷ்டப்பட்ட விஷயம், கம்யூனிகேஷன், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பாசிட்டிவா நடக்கும். இடத்த விற்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, பிரயாணம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். 18லிருந்து 23 வரைக்கும் திருவாதிரை 3ஆம் பாதத்தில் செவ்வாய் போகிறதுனால அம்சத்தில் கும்பத்தில் இருப்பார். இதில் உறவினர்கள் சம்பந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், உற்பத்தி சார்ந்த துறைகளில் விவசாயம், கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட்டு, ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கும். 24ஆம் தேதியிலிருந்து 29 வரைக்கும் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் போகிறதுனால உற்பத்தி சார்ந்த துறைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது. பட் ஆனால் ஒரு மாதிரி டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதாவது இப்போ கம்யூனிகேஷன் லைன்லேயோ கமிஷன் லைன்லேயோ இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சிகள் கிடைக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மேம்பாடுகள் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் கிடைக்கும். இப்போ இன்னும் டீப்பாக போகணும்னா நமக்கு 7, 8, 9 தேதிகளில் முதல் ஆரம்ப கட்டம் அந்த 3 நாட்களில் நமக்கு சந்தோஷம் இருக்கும், கலைகள் பெருகும். 10, 11, 12 தேதிகளில் நமக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், கணவன் மனைவி உறவு, இது மாதிரி சுபகாரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக சாதகமாக இருக்கும். 12லிருந்து 15 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு பலமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உறவினர் வருகை, இதெல்லாம் சாதகமாக இருக்கும். 16லிருந்து 18 வரைக்கும் 16, 17, 18 தேதிகளில் ப்ரொமோஷன், ஒரு வளர்ச்சி கிடைக்கும். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யும்போது அந்த தொழில் பலம் நல்லா இருக்கும். 19, 20, 21 தேதிகளில் லாபங்கள் கிடைக்கும், எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழியெல்லாம் சின்ன சின்ன சஞ்சலங்கள், கலகங்கள், வதந்திகள், புகார்கள், இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும்.
22, 23, 24 தேதிகளில் சுப செலவுகள் நடக்கும். பிரயாணம் போகிறது, சுப செலவுகள், இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும். மூலதனம் செய்வதற்கும் வாய்ப்பு அதிகம். 25 மற்றும் 26 தேதிகளில் ப்ரமோஷன், அரசு வழி ஆதரவு, உயரதிகாரிகளுடைய ஒரு அனுசரணை மற்றும் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். 26, 27, 28 தேதிகளில் நமக்கு இறையருள் கிடைக்கும், கோவில் வழிபாடு மற்றும் பூர்வீக சம்பந்தப்பட்ட நன்மைகள், கலைகள், வெளிநாடு தொடர்பு, படிப்பு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். 28 மற்றும் 29 தேதிகளில் தான் நம்ம கொஞ்சம் வாகன பயணம் இதெல்லாம் பார்த்துக்கணும். செவ்வாய் 8 அப்படிங்கிறது விபத்துக்காரகன், விபத்து ஸ்தானத்தில் இருக்காரு. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் பார்க்கணும். நமக்கு 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், லக்னாதிபதியும் செவ்வாய், 6ஆம் அதிபதியும் செவ்வாய். ஆனால் 8ல் போய் இருக்காரு. 8ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு டெவலப்மெண்ட் கொடுத்துரும். அதனால் கடன் இருந்தாலும் எச்சாகும், நோய் இருந்தாலும் எச்சாகும். அந்த 28, 29 நாட்களில் கவனம் செலுத்திக்கணும். எது எப்படி இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு செவ்வாய் 8ல் இருக்கிற கெடுபலனை குறைச்சிருவார். அதனால் உங்களுக்கு அந்த கெடுபலன்கள்னால வரக்கூடிய ஆபத்துகள் பெருசாக இருக்காது. அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். பெரிய துன்பங்கள் இருந்தவங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதனால் இந்த ராகு செவ்வாய்ங்கிறது நம்மளுடைய செய்கைகளில் நம்ம கவனம் வைக்கணும். டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது, ஆரோக்கியத்தில் பலவீனப்படுறது, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் அதிகார தோரணை, அதட்டலாக பேசுறது, இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் சார்ந்து நமக்கு நெகட்டிவாக செயல்படுங்கிறதுனால ஒரு காமாக பேசக்கூடிய தன்மைகளை வரவழைச்சிக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையை வரவழைச்சிக்கிட்டிங்கன்னா, ஒரு 4 பேரோட சேர்ந்து யூனிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது மாதிரியான விரக்தி மனோபாவமோ அல்லது வெறுப்பு பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு உண்டான சூழலோ உருவாகாது. அது நல்லது நடக்கும். நிச்சயமாக வளர்ச்சிகள் உண்டு. நமக்கு விருச்சிகத்துக்கும் அதிபதியே செவ்வாய் கிரகம்தான். அதனால் சுயபலம், சிந்தித்து முடிவெடுத்தல், இதில் எல்லாம் நமக்கு குரு நம்ம லக்னத்தை பார்க்கறதுனால பெரிய ஒரு நம்ம சுயசார்பை இழந்து போகிற நிலைமைக்கு தள்ளிவிட மாட்டார். ஆனாலும் இந்த நாட்களில் பதட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.